जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदा पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कविता जम्बो बड़सार पक्षितं उमासुदं सोக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள். கும்பராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இந்த கும்பராசி அப்படின்னும்போது நீண்ட நெடு நாட்களாக பின்தங்கி இருந்த நீங்கள் சற்று கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. ரெண்டாவது, இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டங்கள், குடும்ப மகிழ்ச்சி, பணம் சம்பந்தமான சந்தோஷங்கள், குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே இனிமேல் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சி, தம்பதியரிடையே புரிதல் அதிகரிக்கும், உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் சேரும். வேலை பளு அதிகம் இருந்தாலும் உங்கள் திறமையால் மேலதிகாரி கவரப்படுவீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் வரும். நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், யோகமான நிறைய நல்ல செய்திகள், நற்செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் திடீர் லாபம், புதிய வாடிக்கையாளர் சேர்வர். ஆனால் செலவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. ஏற்கனவே கும்பராசி வச்சு செஞ்சுட்டு போயிருக்க எல்லா கிரகமும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் கவனமாக இருக்கு. அடுத்ததாக வியாபாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் போது வியாபாரத்தில் திடீர் லாபம், புதிய வாடிக்கையாளர் சேர்க்கை, இது எல்லாமே இருக்கும். ஸோ வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே இவங்களை சேர்த்துக்காதீங்க, கூட்டு சேர்த்து செய்யாமல் தனிப்பட்ட முறையில் செய்யும். மாணவிகள் படிப்பில் ஆர்வம் குறையும். படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி தொடர்பான சில விஷயங்களில் அதிகரிக்கும். மெடிக்கல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். +1 படிக்கக்கூடிய மாணவர்கள் கவன சிதறல் ஏற்படும். நிறையா சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ கவனமாக இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. ஸோ மாணவிகள், சகோதரிகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெண்கள் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கும். பணத்தை தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள பெரிய பணத்தை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் திடீர் அதிர்ஷ்டம், புதிய முயற்சிகளில் வெற்றி. நெகட்டிவான விஷயம் தேவையில்லாத செலவுகள், சிறிய சண்டைகள் சேரும். சின்ன சண்டைகள் வரதான் வரும். ஸோ கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 22 கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட சுவாமி அப்படின்னு எடுத்தோம்னா சிவபெருமான். அவனருளாலே அவன்தால் வணங்கி எம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். சிவபெருமான இருக்க பிடிச்சிக்கும். சுவாமி ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி ருத்ராட்சம் போட்டுக்கோங்க.
மன அமைதியும் சர்வ சொல்லுவோம். ருத்ராட்சம் போடுங்க. சுவாமியுடைய இரு கண்கள் மாதிரி ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. 5 முகம் போடாதீங்க, 6 முகம் போடுங்க. உங்கள் நட்சத்திரப்படி போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, உங்கள் ராசிக்கான ருத்ராட்சத்தை சொல்கிறேன், அதை போட்டுக்கோங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறையா சக்ஸஸ் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலர் நல்லா இருக்கும். சனிக்கிழமை எப்போது ஸ்திரவாரம் நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு காத்திருப்பது வெற்றி, வளர்ச்சி, வருமானம், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. ஸோ எல்லாமே உங்கள் பக்கம் இருக்குது. சொத்து தொடர்பான சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பால் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரிப்ஸ் ஏற்றுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை, ஸ்கின் ப்ராப்ளமு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொண்டை வலி, காது வலி, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு சில இயற்கை உபாதைகள் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாது. தனக்கு என்ன உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்ல இயற்கை உபாதைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களால படுத்தும். கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். சில பேருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், சொல்ல முடியாது. உடல்நிலை அந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி நான் சொல்கிறேன். அந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் கேர் எடுத்துனீங்கன்னா பெண்களுக்கு நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ கடன் விஷயத்தில் கவலைப்படாதீங்க. புதிய கடன் வாங்காமல் பார்த்துக்கோ, புதுசாக கடன் வாங்காமல் பார்த்துக்கோ, புதுசாக சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ. புதியதாக எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட்டுக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக இருந்துதான் நல்லது. அதிர்ஷ்ட தேதி, அதிர்ஷ்ட சில விஷயங்கள் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி, 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாரமாக இருக்கும், சிறப்பான வாரமாக இருக்கும். பிரதோஷ காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ காலத்தில் கோயிலுக்கு போய் சுவாமி அம்பாள், நந்தீஸ்வரருக்கு விளக்கேற்றி பாலாபிஷேகம் பண்ண முடிஞ்ச அளவில் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். கருப்பு எள்ளு தானம் கொடுங்க. இன்னும் வெள்ளை எள்ளு கிடையாது, கருப்பு எள்ளு தானம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், சகோதரன் சகோதரிகள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்குது. பணப்பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாட்டின்னு இருக்கீங்க. பணப்பிரச்சனைகள் தேவையில்லாத நண்பர்களால் சில விஷயத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் அங்கேருந்து இங்கே சொல்ல முடியாமல் இங்கே சொன்னால் இங்கே இருக்கிறவங்க பதட்டப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சில பிரச்சனையில் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி இது ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு வாரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே கவனமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் இந்த கும்பராசிக்கு இப்போ இப்போ ஜென்ம சனி நடந்துருக்கு, சனி வக்கரகதி. ஸோ இதெல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த கும்பராசிக்கு ஒரு ரிலீவ்மெண்ட் நல்லா இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, இந்த சதய நட்சத்திர கும்பராசிக்குள்ள நல்ல ரிலீவ்மெண்ட் இருக்கும். வாழ்க்கையில் அமோகமாக இருக்கும். இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் அது ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன், அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்களும் பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம், மந்திரங்கள், நல்ல விஷயங்களை நம்ம சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மின் ஸ்ரீ குரவே. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ. இதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதுலேயும் நீ கவனமாக இருன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது,
ஸ்டோன்ஸ், முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரக்ட் ரீடிங்கு, பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நான் வணக்கம்.